ஓகே, ஐவ் ஸ்டார்டட் டு ரெக்கார்ட். ஸோ ஆரம்பத்துல இருந்து சொல்ல வரேன். நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, we are சிக்னல் looking at கட் ஆயிட்டே இருக்கு சார். பரவாயில்லைங்க சார். நான் இப்ப ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு கரெக்ட்டா வரும் அது. தேங்க் யூ. ரைட் சார். ஸோ நான் வேணா மியூட்ல போட்டுறேன். நீங்க யாருன்னா பேசணும் அப்படின்னா கை தூக்குனீங்கன்னா அவங்கள மட்டும் நான் அன்மியூட் பண்றேன். இல்ல நீங்களே கூட அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூ ஹேவ் தட் ரைட்ஸ். நீங்க பண்ண முடியாது. ரைட். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கேப்ஸ். நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்ததுக்கு மெயின் ஒரே ஒரு சிங்கிள் வார்த்தையில நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா அந்த வேர்ட் வந்து growth. ஸோ growth இருக்கணும்ன்ற வார்த்தைக்காக தான் we have like formed together ourselves. எல்லாருக்குமே லைக் மைண்டட் பீப்புள் ஒன்னா இருக்கிறோம். நம்ம growth இருக்கணும்னு சொல்லிட்டு we have decided on this. இந்த growth அட்டைன் பண்றதுக்கு நிறைய கேப்ஸ் இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா நம்ம போறப்போ ஒரு கேப் வந்துட்டே இருக்கும். அது என்ன கேப்னு தெரிஞ்சாதான் அந்த கேப் வந்து நம்ம பிளக் இன் பண்ண முடியும் ஆர் அதை வந்து அடைக்க முடியும். கரெக்ட்டுங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபியூ கேப்ஸ் நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேப் நான் சொன்னது, நான் அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டுன்னு கூட சொன்னேன், which is assumption gap. எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்றப்போ சில பேசிக் அசம்ஷன்ஸ்ல நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். நிறைய இதோட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சில விஷயம் இருக்கு. டோன்ட் அசியூம், ராங் அசம்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கூட ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. இந்த செஷன் முடியிறப்ப அந்த இமேஜை காட்டுறேன். அசம்ஷன்ன்றது எப்படி தப்பா மீன் பண்ணோம் அப்படின்றதுக்கு அந்த இமேஜ் ஒரு ப்ரூஃப். ரொம்ப நாளா நான் அதை கையில வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு அந்த இமேஜை காமிச்சிருக்கேன். நான் அந்த இமேஜை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்ல சில விஷயத்த நம்ம பண்ணோம்னா சில பேசிக் அசம்ஷன்ஸ் வச்சுக்கணும். நம்ம இதெல்லாம் இருக்கணும் நமக்கு, இந்த சிச்சுவேஷன்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசம்ஷன் பிரகாரம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா வில் பி கெட்டிங் தி ரிசல்ட்ஸ். அந்த அசம்ஷன் நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையா அப்படின்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கு தட் இஸ் வை வி ஆர் ஆல் தேர். நம்ம தான் அதுக்கு தான் இருக்கும். நீங்க எனி டைம் வந்து இந்த அசம்ஷனை தான் நான் ஒர்க் பண்றேன், இது கரெக்டா இல்ல வேற ஏதாவது ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்குமா, வேற ஏதாவது ஒரு அசம்ஷன் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்றத நீங்க கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா வந்து இதை எடுத்துன்னு போலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி அசம்ஷன் கேப். செகண்ட் ஒன், ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட growth அஃபெக்ட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நாலேஜ் கேப். நம்மளோட பிசினஸ்ல நம்ம என்ன பண்ண போறோமோ அதுக்கு உண்டான நாலேஜ் நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும் சார். அந்த நாலேஜ் நம்ம மிஸ் பண்றப்போ வில் பி லைக் மிஸ்ஸிங் அவுட் இன் மேஜர் வே. ஓகேங்களா? ஸோ அந்த நாலேஜ்ன்றது வி ஷுட் பி கேப்சரிங் இட். நம்ம எப்பவுமே வந்து லேர்ன் பண்ணினே இருக்கணும். ஏதாவது ஒரு புது விஷயம் நாளைக்கு என்ன வருது, இன்னைக்கு என்ன வருதுன்றதை பார்த்துன்னே இருக்கணும். பார்த்து அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட பிசினஸ் கொண்டாடணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். தேர்ஃபோர் வி ஷுட் ஹேவ் த நாலேஜ். அதாவது நாலேஜ்னா நான் ட்ரைங் டு பி அப்டேட்டட் வித் தி மார்க்கெட். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த அப்டேட்டடா இருக்கணும் மார்க்கெட்ல அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நாலேஜ் கேப் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாம இருந்தனா we will immediately go and have our growth attained. Right? This is the second gap whatever I'm trying to say. மூணாவது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஒருத்தரையும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். மூணாவது கேப் சொல்றேன். மூணாவது இம்பார்ட்டன்டான ஒரு கேப் பாத்தீங்கன்னா டைமிங் கேப். இன்னைக்கு ராஜேஷ் சொன்னாரு, என்ன மண்டே அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க சார், எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணோம், ரொம்ப நல்லது. அது நான் ஸ்டார்ட் பண்ணது பெர்ஃபெக்ட் டைமிங். மேபி ஒரு 2 நாள் வேணா மிஸ் ஆயிருக்கலாமே தவிர அது ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. ஸோ இந்த டைமுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா சில விஷயத்த அந்த சமயத்துல நீங்க பண்ணாதான் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். கொஞ்சம் தள்ளி பண்ணியும் சக்சஸ் ஆகலாம், ஒன்றும் இல்லை. பட் அந்த சக்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தள்ளி போகும். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா they are doing very very well. பிசினஸ் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துன்னு போறாங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல என்ன விற்கும், கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை, இந்த சிச்சுவேஷன்ல என்ன பிசினஸ் ஆகும்ன்றத நினைச்சு அது பிரகாரம் ரொம்ப ஈஸியா பிளெண்ட் ஆகி போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் வீட்லயே உட்காந்து ஐயோ ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறேமே தவிர, ஆனா அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாம இன்னைக்கு இந்த ஷட் டவுன் பீரியட்ல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பீப்புள் டுக் இட் ஃபார்வர்ட் வெரி வெல். ஸோ அதனால அந்த டைமிங் கேப்ன்றது இல்லாம நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இட் வில் பி வெரி வெரி குட். ரைட். ஸோ அதுதான் வந்து மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், இது வந்து நம்ம எல்லாருமே பண்றோம், நமக்கு எல்லாருமே ஃபெயிலியர்ஸ்லாம் வருது. அந்த ஃபெயிலியர்லாம் வர்றதுக்குலாம் மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி மேக் மிஸ்டேக்ஸ். கரெக்ட்டுங்களா? தப்பு பண்றோம். ஸோ அந்த மிஸ்டேக் கேப்ன்றது ரொம்ப, அந்த மிஸ்டேக்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாகும். கரெக்டா? இது அக்செப்ட் பண்ணீங்களா எல்லாருமே? when we make a mistake, நம்மளோட எண்ட் கோல் அச்சீவ் பண்றதுக்கு we take like a longer time. எந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்றோமோ அந்த அளவுக்கு கேப் வந்து கொஞ்சம் தள்ளி போயினே போகும். நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம். தோல்விதான் வந்து வெற்றிக்கு படிக்கட்டு. ஒரு தோல்வியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டா வச்சு ஏறி போகணும், அதெல்லாம் ரைட்டு.
பட் எத்தனை படிக்கட்டு வைக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். அண்ட் எவ்ரி டைம் நம்ம தப்பு பண்றப்போ, ஒரு மிஸ்டேக் நம்ம பண்றப்போ, அந்த எண்ட் போர்ஷன்றது கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ நீங்க ஒரு படிக்கட்டு வைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம். இன்னொரு படிக்கட்டு வைப்பீங்க. ஸோ நீங்க ஒரு படிக்கட்டு ஏற ஏற, அதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ண, அந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயின்னே தான் இருக்கு. ரைட்? அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட்? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல்விதான் வெற்றிக்கு படிக்கட்டுன்றது ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வச்சு நம்ம போலாம், முன்னேறலாம். ஆனா அட் த சேம் டைம் பண்ண சேம் மிஸ்டேக்கை நம்ம இன்னொரு தடவை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவையும் பாத்தீங்கன்னா அந்த வெற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளியே தான் போயிட்டே இருக்கும். ரைட்? ஸோ அதனால மிஸ்டேக் கேப், எந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கிறோமோ அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு நம்மளால கம்மி பண்ண முடியுமோ அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 4 பாயிண்ட் இப்ப சொல்லியிருக்கேன். 5வது இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், பெர்ஃபெக்ஷன் கேப். ஒரு ப்ராடக்ட் நான் ரிலீஸ் பண்றேன் ஆர் ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன், ஒரு கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் நான் கொடுக்குறேன். என்னோட சர்வீஸ், என்னோட ப்ராடக்ட், என்னோட சொல்யூஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் கேப் இருக்க அகெயின் நம்மளோட வெற்றியோட படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏறினே தான் போகும். ஸோ பெர்ஃபெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது எத்தனை பேர் வந்து அக்ரி பண்ண மாட்டீங்க? பெர்ஃபெக்ஷன் இல்லாட்டியும் பரவாயில்ல சார், ஐ கேன் அச்சீவ் தி திங் சொல்லி சொல்றாங்க. யாருன்னா இருக்கீங்களா இந்த குரூப்ல? இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. ஐ கேன் செக் இட் அவுட் வித் தெம். யாருமே இல்ல இல்லையா? எவ்ரிபடி அக்ரீஸ் ரைட்? எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் அப்படின்றதுல மேபி வேணா ஒரு கிரேட் ஷேட்ஸ் வித்தியாசம் இருக்கலாம். டார்க் கிரே, கிரே, கொஞ்சம் லைட் கிரே, அப்படி என்னமா இருக்கலாமே தவிர பெர்ஃபெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ரைட்? ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் கேப் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பேக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஜஷன் ஒன்று எடுத்தோம். நம்மள யார் வந்து ஒரு மென்டாரா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசணும் ஒரு மென்டாரை பத்தி. கரெக்ட்டுங்களா? இது எதுக்காக எடுத்தேன்னா இன்ஸ்பிரேஷனுக்காக. நீங்க அந்த பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். இந்த வேர்டு தான் நம்ம சொன்னோம். கரெக்ட்டுங்களா? இன்னொரு தடவை வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் அதை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு தடவை வந்து ராசி ஸ்ரீனிவாசன் அதை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பர்சனை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி அதை நீங்க மைண்ட்ல செட் பண்ணீங்கன்னா உங்களோட growth எல்லாமே வந்து அந்த பர்சன் எப்படி எடுத்துன்னு போனாரோ அந்த மாதிரி போகணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் கேப் இல்லாம இருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் ஷுட் பி ஆல்வேஸ் அவைலபிள். அந்த இன்ஸ்பிரேஷன் கேப்பை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அகெயின் யூ வில் பி லைக் டூயிங் இட். ஸோ இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏன் இதை இப்போ சொல்றேன் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் 40 டேஸா ஒரு ஏதோ ஒன்று சொல்றானே, நேத்து வந்து ஏதோ இதை பத்தி சொல்லியிருந்தான், அன்னைக்கு நம்மள வந்து எல்லாரையும் ஒரு ஆளை பத்தி யோசிச்சு அவங்கள பத்தி பேச சொல்லியிருந்தான், இதை பெர்ஃபெக்டா டெலிவரி இருக்கணும்னு சொல்றாங்களே, இதை வந்து ஏன் இவன் வந்து எவ்ரி டைம் ஒரு விஷயத்த சொன்னா ஒரே கேள்வி 5 தடவை கேட்கறான். ஸோ எனக்கு என்னன்னா நம்ம குரூப்ல இருக்கிற ஒருத்தருமே வந்து ஒரு நாலேஜ் கேப் இல்லாம இருக்கக்கூடாது, ஒரு டைமிங் கேப் இல்லாம இருக்கக்கூடாது, ஒரு மிஸ்டேக் கேப் இருக்கக்கூடாது, ஒரு பெர்ஃபெக்ஷன் கேப் என்னைக்குமே இவங்களுக்குலாம் இருக்கக்கூடாது. ரைட்? ஒரு இன்ஸ்பிரேஷன் கேப் இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கட்டமைச்சேன், ஒரு பாத் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஐம் நாட் ட்ரைங் டு சம்மரைஸ், இன்னையோட முடிய போறதில்லை இந்த செஷன். பட் ஸ்டில் பார்ட் 1 முடிஞ்சது இல்லைங்களா? அந்த பார்ட் 1ஓட சம்மரின்னு கூட நீங்க இதை வச்சுக்கோங்க. இன்ஸ்பிரேஷன் கேப் யாருக்குமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அதை பேச வச்சது. கரெக்ட்டுங்களா? ஸோ அழகா நீங்க பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் நம்ம அப்படியே ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மூவ் ஆயினே வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் கேப் இல்லாம இருக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். கரெக்ட்? அண்டர்ஸ்டுட் இது வரைக்கும்? இல்ல எதுவுமே புரியலையா? கஷ்டமா இருக்கா? ராஜேஷ், கோ ஹெட், சொல்லுங்க. அன்மியூட் நீங்க தான் பண்ணணும். நீங்க சொல்லுங்க ராஜேஷ். எனக்கு அந்த அசம்ப்ஷன் கேப் மட்டும் புரியல சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் புரியல. I'll take that up in the last. நான் சொல்றேன் நான் அது. ஓகே. வேற ஏதாவது? ஓகே, ஃபைன். Now finally comparison gap. நம்ம சாரி மாணிக்கம் சார், சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லவே இல்லை. நானும் சிவா சொல்ற இடத்துல நானும் சொல்லுவேன். சூப்பர் சார், சொல்லுங்க, எதிர்பார்க்கிறோம் அதுவும். வெரி குட். ரைட். கம்பேரிசன் கேப் அப்படின்றது அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கம்பேரிசன் கேப் எதுக்காக இதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட பிசினஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலண்ட் பர்சன் கம்பேர் பண்றதை விட அதுக்கு மேல இருக்க பர்சனை கம்பேர் பண்ணணும். சண்முகம் வந்து பேசுறப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்ணா, சார் எனக்கு கீழே இருக்கவனை பத்தி நான் கவலையே பட மாட்டேன், அவன் என்ன திட்டினா கூட நான் ஒன்னும் கவலைப்பட்டுக்க மாட்டேன், எனக்கு ஈக்குவலண்டா இருக்க பசங்களை கூட எனக்கு கவலை இல்லை, என்னை விட சூப்பர் டாப்ல இருக்கவன் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அவனை தான் எழுந்து கேள்வி கேட்பேன், அவங்க கூட தான் நான் கம்பேர் பண்ணிப்பேன், அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
ஜிஆர்டில இருந்து ராதாகிருஷ்ணன் வந்து பேசுறப்ப எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றப்போ சண்முகம் மட்டும் என்ன சொன்னாருன்னா, சார் குடோன் ஃபுல்லா சிமெண்ட் பேக்ஸ் இருக்கு, அதோட கண்டிஷன் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி தெரியல, நான் போய் அதை போய் பார்க்கணும், எம்ப்ளாயிஸ் போய் பார்க்கணும், உனக்கே நான் வந்து ஓப்பனா ஒரு டிசிஷன் கொடுக்குறேன், அந்த டிசிஷன் எடுத்து நீ எவ்வளவு அதுல இருந்து சேவ் பண்ண முடியும், உன்னால எவ்வளவு அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் தர முடியும்னு என்னோட எம்ப்ளாயியை நான் அந்த ஜாப் அசைன் பண்ணலான்னு இருக்கேன், அவன் கொண்டாடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாவ், இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வச்ச ஒரு ஆளெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மேல இருக்கவர் மேல ஒரு கம்பேரிசன் பண்ணதுனாலதான் இவரோட கம்பெனிய ஒரு டாட்டாவோட கம்பெனி கூடவோ இல்லாட்டி ஒரு சீமென்ஸ் கூடவோ ஒரு வேர்ல்டு வைட் ஆளுங்க கூட கம்பேர் பண்றதுனாலதான் இவரால இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த யோசிக்கவே முடியுது. கரெக்டுங்களா? அவன் வந்தவன வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிருப்பான். எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க, ஒரு ஆள் மட்டும் என்ன சொல்றான், குடோன்ல இருக்க சிமெண்ட் பேக்ஸ் எல்லாம் நான் போய் செக் பண்ணணும், அதுக்கு என் எம்ப்ளாயி அனுப்ப போறேன், அவன் கையில டிசிஷன் கொடுப்பேன் எவ்வளவு ப்ராஃபிட்டிவிட்டி உள்ள கம்பெனியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு. சோ திஸ் கை மஸ்ட் பி a பிக் கை, ஆர் இவன் ஏதோ சம்திங் டிஃபரெண்டா பண்றான் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க அது தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ சொல்லல சார், அந்த பாயிண்ட் நான் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன். இட் இஸ் a fantastic point like which is there. அதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் சண்முகம். ஓகேங்களா? நேத்து நீங்க ஆரம்பிச்சப்போ நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த கால் எடுத்துன்னு போவீங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த ராதாகிருஷ்ணன் வந்தப்போ நீங்க தான் ஸ்ட்ராட்டஜி பேசுனீங்க, நீங்க ஒரு ஆள் தான் சேல்ஸ் பேசல. ஆனா நேத்து நீங்க சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க, ஸ்ட்ராட்டஜியை மிஸ் பண்ணீங்க. ரைட்? சோ இல்ல லெட்ஸ் நாட் ஆர்கியூ அபௌட் இட், whatever it is, அதை விட்டுருங்க, அது நடந்தது முடிஞ்சு போச்சு. பட் என்னன்னா யாரு எந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ லெட்ஸ் லைக் ஸ்டிக் ஆன் டு தட். ஓகே, சோ கம்பேரிசன் கேப் அப்படின்றதை நம்ம இல்லாம வச்சுக்கணும். we have to compare ourselves with somebody bigger and get that thing closer. ஃபைனல் பாயிண்ட், எக்ஸ்பெக்டேஷன் கேப், எதிர்பார்ப்புகள். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் கேப் அப்படின்றது நான் போட்டுக்கிறேன், ஆஃப் பண்ணிடுறேன். எக்ஸ்பெக்டேஷன் கேப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா we should like never ever have it. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அது மைண்ட்ல வச்சுன்னு இல்லாம we should set it out very clear cut. மைண்ட்ல நீங்க வந்து ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணாதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு ஐயோ இது இந்த மாதிரி எனக்கு வருமா வராதா, இல்ல இது வந்தா என்ன ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மைண்ட்ல வச்சுனே இருந்தீங்க, ஒரு டவுட் ஒரு குவெஸ்டின் வச்சுனே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய தடைக்கல்லாவே அமையும். ஓகே, சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 8 கேப்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சோ இந்த 8 கேப்பை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேப் இஸ் தி அசம்ப்ஷன் கேப். ஓகே, அசம்ப்ஷன் கேப்னா we need to assume certain positive things. இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கு, இந்த அசம்ப்ஷன்ல நான் வந்து இதை டெலிவரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ், யூ அசியூம் இன்னைக்கு கொரோனா சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே வந்து லோன்ஸ் பிளஸ் அவங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை மவுண்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்றது உங்களோட ஒரு அசம்ப்ஷன். பட் அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அசம்ப்ஷன், அது எல்லாருக்கும் ஒரு தேவை அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அசம்ப்ஷன். கரெக்டா ராஜேஷ்? இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல வந்தேன் நான். இப்ப புரியுதா உங்களுக்கு அசம்ப்ஷன் கேப்னா என்ன சொல்ல வரேன்ட்டு? ரைட். So first is the assumption gap. Second is a knowledge gap. We should never leave out our knowledge portion. அது நமக்கு என்னைக்குமே லேர்னிங்ல இருந்துனே இருக்கணும். மூணாவது டைமிங் கேப். ஒரு டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டாவது அந்த டைம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கம்பல்சரி பண்ணியே தீரணும். கம் வாட் மே, வாட் எவர் இட் இஸ். இந்த விஷயத்துல நம்மளை விட 4 பேர் நல்லா பண்றாங்களா, அவன் எப்படி நம்ம முந்தணும்ன்றது பார்க்கணும். நாலாவது விஷயம் மிஸ்டேக் கேப்ஸ். எந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணாம இருக்கும், இல்ல ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டா கூட அது ஒரு லேர்னிங் எடுத்துட்டு ரெண்டாவது அதே மிஸ்டேக்கை பண்ணாம இருக்கிறோம்னா that is where our strength is. அஞ்சாவது we go for a perfection gap. We have to ensure that we are perfect, our products are perfect, our solutions are perfect, our services are perfect. So அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணணும், மற்றபடி வேற எதையும் விடவே கூடாது. ஆறாவது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இன்ஸ்பிரேஷன் கேப். நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் கேப்ன்றது இருக்கக்கூடாது. we need to be inspired by somebody. அதனாலதான் வந்து லாஸ்ட் ஒரு 1 week 10 days we decided எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், யாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை பேச வச்சோம். நான் நிறைய விஷயத்தை ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்கேன், அதை கூட நான் போட்டு காட்டுறேன் நான். ஓகே, ஏழாவது பாயிண்ட் கம்பேரிசன் கேப். யூ கம்பேர் யுவர் செல்ஃப் வித் a bigger person and ensure that like you follow that particular person. இன்ஸ்பிரேஷனுக்கும் கம்பேரிசனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்ஸ்பிரேஷன் நான் எடுக்கிற பர்சனை நான் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா கம்பேரிசனுக்காக கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். எட்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கேப். இந்த எக்ஸ்பெக்டேஷன் கேப்ன்றதை குறைச்சி எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டெஃபினட்டா we will be like very very successful.
ரைட்? ஸோ எல்லாருக்குமே இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவ் டோல்ட் அண்ட் ஐ ஹவ் டன் மை செஷன் ஃபார் த டே. ஸோ இந்த 8 கேப்பு நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா நம்ம growth ஃபேக்டர்ன்றது டெஃபினட்டா இருக்கும். இதுதான் சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன்ஸ். எனி கொஸ்டின்ஸ், எனிதிங் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். மாணிக்கம், கோ ஹெட், சொல்லுங்க சார். எக்ஸ்பெக்டேஷன் கேப் மட்டும் இன்னும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் கேப். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் கேப் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க என்ன வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இத கண்டிப்பா கொடுத்தே தீரணும், இந்த சமயத்துல எனக்கு இது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சில விஷயத்த தப்பான அசம்ஷன். ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன்ன்றது லாஸ்ட் பாயிண்டா சொன்னேன், அசம்ஷன்ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொன்னேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். அது வந்து பாசிட்டிவான ஒரு அசம்ஷன், இது வந்து தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? பாசிட்டிவான ஒரு அசம்ஷன் வந்து ராஜேஷ்க்கு நான் சொன்னது, கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு லோன்ஸ் இல்ல ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் தேவையான ஒரு பார்ட். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு 1 வீக் வேலை செஞ்சுட்டு டயர்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என் ரிசார்ட்ல வந்து ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்காக நான் ரிசார்ட் கட்ட போறேன், அந்த ரிசார்ட் கட்டுற இடத்துல ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் கட்டி எல்லாரையும் அங்க குதிக்க வைக்க போறேன் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சோ உங்க எக்ஸ்பெக்டேஷன்ன்றது தப்பா வச்சுக்காதீங்க தயவு செய்து. உங்க அசம்ஷனை கரெக்டா வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா சார்? பக்காவா புரிஞ்சிச்சா? எக்ஸாம்பிள் பக்காவா இருந்தது. ரைட் சார், ஓகே சார். வேற யாராவது ஏதாவது சொல்ல வரீங்களா? எனி அதர் சார்? சொல்லுங்க லக்ஷ்மண். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார், சொல்லுங்க சார். சார், இப்ப நம்ம சேல்ஸ்ங்கிற ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்யும் போது, நீங்க ஏற்கனவே சேல்ஸ பத்தி பேசும்போது நம்ம ஒரு வியாபாரம் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்ப growthங்கிற ஆஸ்பெக்ட் வந்து நம்மள மீறி ஒரு விஷயம் சிந்திக்கக்கூடிய விஷயம். இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி சார் சிந்திக்க முடியும்? அதுக்கு தானே சார் இங்க வந்திருக்கோம். சோ நம்ம ஒரு growth ஒரு விஷயத்தை எடுக்கிறப்ப, தென் ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம growthன்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறப்ப நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உங்களோட எதிர்பார்ப்புக்கு மீறது தானே growth. இந்த வருஷம் நீங்க ஒரு 2 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் க்ரோ ஆகிறப்போ அந்த 2ன்றது 2.10 ஆகலாம். நம்ம இந்தியா ஜிடிபி 5% வளருதுன்றாங்க, 3%, 4%, நீங்க அதை விட இன்னொரு டபுள் மடங்குல வளரலாம் சான்ஸ் இருக்கு. அது பாட்டுக்கு போயின்னு இருக்கும். பட் growthன்னா அதுதான் growth-ஆ? அதை நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் வந்து அதை விட இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும்னு பாக்குறேன். இன்னைக்கு நான் 2 கோடி பண்ணின்னு இருக்கேன், ஒரு ஷோரூம் வச்சிருக்கேன். என்னோட எய்ம் என்னன்னா, எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஷோரூம் இருக்கணும், இல்ல இந்தியா ஃபுல்லா ஷோரூம் இருக்கணும், 2 பக்கத்துல ஒரு 3 சைபர் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். அதான் நான் எதிர்பார்க்கிற growth அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் நீங்க பில்ட் பண்ணணும் இல்லையா? கரெக்ட் சார். அசி ஸ்ரீனிவாசன் ஒரு ஆளால அதை வந்து எடுத்துன்னு போய் இந்தியா ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவ்வளவு எம்ப்ளாயிஸை போட்டு கொண்டு போறதுக்கு முடியாது. ஓகேங்களா? ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாரு, நம்ம ஜிஆர்டியோட எம்டி, அவங்க அப்பா 1964ல கடை ஆரம்பிச்சாரு. 94-95 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய growth ஒன்றும் பெருசா இல்ல. அதே சில்வர் கடை, அதே ஒரு கோல்டு கடை தான். ஆனா 2000க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டெப்பே அப்படியே கம்ப்ளீட்டா மாறுச்சு. கண்டினியூஸா போனாங்க, எல்லா இடத்துலயும் கடை போனாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா விஷன் அவர்தான் இருக்கலாம், ஆனா அந்த growth ஆச்சு பாத்தீங்களா, அதுக்கு உண்டான படிக்கட்டை கரெக்டா அவர் அமைச்சாரு. அந்தந்த இடத்துல கரெக்டான ஆளுங்களை அவர் போட்டாரு, அந்த ஆளுங்க கிட்ட வேலை வாங்கினாரு, அவனுங்க அந்த வேலையை செஞ்சாங்க, மொத்தமா எல்லாமே க்ரோ ஆச்சு. புரிஞ்சுதா சார்? இப்ப சூப்பர் சார், சூப்பர். ரைட் சார். சோ தட் இஸ் வேற யாராவது? Any other questions? Anybody doubts? மீரான் கையை தூக்குனீங்களா? எனக்கு தெரியல நீங்க கை தூக்குனீங்க. சதீஷ், any questions? No questions. Shivakumar, any questions? இல்ல சார். ஓகே, மாணிக்கம் சார் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஏன் ஐபோன் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்களா, டேப் பேட்டரி டவுன் ஆகுது. நீங்க தான் சார் கனெக்ட் பண்ணனும். நான் தான் கனெக்ட் பண்ணிக்கணுமா? ஆமா, நீங்க கனெக்ட் பண்றப்ப நான் இங்க அப்ரூவ் பண்ணுவேன். கனெக்ட் பண்ணிட்டேன், உள்ள போயிட்டு இருக்கு. அப்ரூவல் கேக்குதா பாருங்க. இல்ல இன்னும் கேட்கல. அட்மிட் கொடுத்துறேன். அட்மிட் அது பேர். ஐ அட்மிட். இன்னும் வரல, வந்தவனே I'll do it sir. ஓகே. ரைட், அண்டர்ஸ்டுட் இல்லைங்களா? சோ இதுதான் சார். சோ மை ஜாப் இஸ் டன் ஃபார் தி டே. சோ யாராவது ஒருத்தர் இந்த 8 கேப்ஸையும் சொல்ல முடியுமா? நம்ம இந்த 8 கேப் இல்லாம இருக்கோம் நம்மளோட growthக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க?
சண்முகம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு அசம்ப்ஷன், செகண்ட் ஒன்னு நாலேஜ் கேப், தேர்ட் ஒன்னு டைமிங் கேப், 4 வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் கேப், பெர்ஃபெக்ஷன் கேப், ஃபிஃப்த் ஒன்னு, சிக்ஸ்த் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் கேப், செவன்த் ஒன்னு கம்பாரிசன் கேப், எய்த் ஒன்னு எக்ஸ்பென்ஷன் கேப். கரெக்ட் சார், சூப்பர். ஸோ முடிந்தது இனிதே. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டுமா?